பூதத்திடம் சிக்கிய நக்கீரர் பூதத்தின் வாயில் அகப்படச் செல்லவில்லை. பூதத்திடம் சிக்கியிருந்த 1000 பேரையும் விடுவிக்க சென்றிருந்தார். பூதத்திடம் சென்ற பிறகு அவர் முருகனை நோக்கி மனமுருகி பல பக்தி பாடல்களை பாடுகிறார். சாதாரணமா யாருக்கு ஒரு கஷ்டம்னாலும் முருகனை வேண்டிக்கிட்டா உடனே சரியாயிடும் அப்படின்றது பல பேருக்கு நடந்திருக்கும் நிதர்சனமான உண்மை. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சில் அஞ்சேல் என வேல் தோன்றும், ஒரு கால் நினைக்கில் இருகால் தோன்றும், முருகா என்றோதுவோர் முன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இணங்க முருகனை வேண்டினார் நக்கீரர். வேல் வந்து நின்றது, துணையாக வென்றது, பூதத்தை கொன்றது. இப்படி வேல் வந்து அந்த பூதத்தை கொன்று அழிச்ச பின்னாடி அந்த பூதம் இவரை தீண்டிய தோஷம் நீங்க நான் கங்கையில நீராடணும்னு முருகனை வேண்டிக்கிறார் நக்கீரர். முருகனின் வேலால் உருவாக்கப்பட்ட காசி தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு முருகனோட திருப்பரங்குன்றம் மலை மீது இன்றும் இருக்கு. அதன் அருகிலேயே காசி விஸ்வநாதர் விஷாலாசி சன்னதியும் இருக்கு. இப்படி நக்கீரர் முருகனை குறித்து அற்புதமான தமிழால் தீந்தமிழால் பாடிய பாடல்கள் உருவானதற்கு காரணமான திருத்தலமாக இருக்கக்கூடியதுனாலும் இந்த திருத்தலத்திலிருந்தா இது அத்தனையுமே நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த திருத்தலத்தை முதல் படை வீடா நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்றுப்படையில வைத்திருக்கிறார்.